ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். அனுதின தியானத்திற்காக எதிர்பார்க்கிறீர்களா? உங்களில் அநேகர் ஒவ்வொரு நாளும் தவறாமல் தேவனுடைய வார்த்தை காலமே கேட்கிறோம் என்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுகிறோம் என்று, எந்த நாளுக்கு அந்த நாள் கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை சந்திக்கிறார் என்று சொல்கிற வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்காக எவ்வளவோ நான் தேவனை துதிக்கின்றேன். ஆனாலும் இன்னும் உங்களில் அநேகர் பார்க்கிறீர்கள், நீங்க லைக் செய்வதில்லை, ஷேர் செய்வதில்லை, குறைந்தபட்சம் நீங்க பெறுகிற நன்மைகளை குறித்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவதும் இல்லை. தயவு செய்து இன்றைக்கு நிச்சயமாக எப்பொழுதிலிருந்து இந்த அனுதின தியானத்தை கேட்கிறீர்கள் என்றும், எப்படி உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கிறது என்றும் ஒரு வார்த்தையில் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் இன்னும் அதிக உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடருவதற்கு, உங்களுக்காக ஜெபிப்பதற்கு, தேவன் கொடுக்கும் வார்த்தைகளை உங்களிடத்திற்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தவர்களா இருப்பீங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையில இன்னொரு முறையப்பா எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, உமக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறவர்களை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் ஆவலோடு ஒவ்வொரு நாளும் எந்த ராஜாவை குறித்து என்ன கற்கப் போகிறோம் என்று ஆவலோடு இருப்பீர்கள். நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். 42 ராஜாக்களுடைய வரலாற்றை நாம ராஜாக்களின் புத்தகத்திலே, நாளாகமத்தின் புத்தகங்களிலே வாசிக்க முடியும். முதல் ராஜாவாகிய சவுல், அதற்கு பின்னர் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, அதன் பிறகு அவனுடைய மகனாகிய சாலமோன். அவர்களை குறித்து இதுவரைக்கும் நாம் அநேக விஷயங்களை அறிந்து கொண்டோம், எச்சரிக்கப்பட்டோம். சாலமோன் மரித்த பின்பு அவனுடைய மகனாகிய ரெகொபோயாம் ராஜாவானான். ராஜாவாக அவனை அபிஷேகம் செய்தார்கள். ராஜகுமாரன் இல்லையா? ராஜகுமாரனாக அவன் அபிஷேகிக்கப்பட்ட போது அவன் எதற்கும் உழைக்காமலே, அவன் எந்த பிரயாசமும் படாமலே, அவனுடைய தாத்தாவின் ஆசீர்வாதம், அதாவது தாவீதின் ஆசீர்வாதங்கள், அவன் தகப்பன் ஆசீர்வாதம், அவன் தகப்பன் சாலமோன், அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள நிறைந்திருந்த ரெகொபோயாம் ராஜாவான போது எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும். நம்மில் ஒரு சிலர் கஷ்டப்பட்டு படிப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நமக்கு உண்டாகிற பிள்ளைங்க, அவங்க பிறக்கும் பொழுதே பாருங்க என்ன சொல்லுவாங்க, தங்கத்தினாலான ஸ்பூன்ல ஊட்டி விடுவார்கள் என்று, வெள்ளி கிண்ணங்களிலிருந்து ஊட்டி விடுவார்கள் என்று. அப்படி வளர்ந்தவர்கள் அவர்களுக்கு நன்றி இல்லாதிருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி உணர்வை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் எந்த நிலையிலிருந்து என்னை கொண்டு வந்தார், என் தகப்பனை கொண்டு வந்தார், உன்னை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்பது அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல புரிய வேண்டுங்க. சாலமோன் பெரிய ஞானியே, ரொம்ப பெரிய விஷயங்களை செய்தார். ஆனால் ஒரு விஷயத்துல அவர் தோல்வி அடைந்தார் என்பதை இங்கு பார்க்கிறோம். அவர் பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியவில்லை. ஏனென்றால் ஒரு பிள்ளை, 2 பிள்ளை என்றால் வளர்க்கலாம், ஒரு குடும்பமா இருந்தா வளர்க்கலாம். எத்தனை திருமணங்கள் செய்து கொண்டார், தன்னுடைய சாட்சியை கெடுத்துக் கொண்டார். இருக்கிறவர்களில் பெஸ்ட் என்று நினைத்தாரோ என்னமோ, இந்த ரெகொபோயாமுக்கு அபிஷேகம் செய்து ராஜாவாக செய்தார். ராஜாவானான். எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டுங்க. உன்னுடைய உழைப்பு எதுவுமே இல்லாமல் இன்னொருவர் பிரயாசத்திலிருந்து நீ பலனடையும் போது அவர்களிடத்தில் நீ எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும். உன் பெற்றோர் சம்பாதித்த ஆஸ்தியை நீ அனுபவிக்கும் போது, உன் பெற்றோரின் பெயர் புகழினாலே உனக்கு மரியாதை, கனம் கிடைக்கும் போது அதற்கு ஏற்றபடி நீ வாழ வேண்டும் இல்லையா? ராஜாவான பின்னர்
அந்த ராஜ்யத்திலிருந்து பிரமுகர்கள், முக்கியமானவர்கள் எல்லாரும் யெரொபெயாம் என்பவர்களோடு கூட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைத்தார்கள். புதிய ராஜா வந்திருக்கிறாரு. ஐயா, உம்முடைய தகப்பனார் ராஜா எங்களை மிகவும் கடினமாக நடத்தினார். ரொம்ப பாரமான நுகத்தை எங்கள் மீது சுமத்தினார். ஆனால் நீர் எங்களுக்கு உதவி செய்தால், அந்த கஷ்டங்கள்ல இருந்து எங்களை தப்புவித்தால் நாங்கள் அனைவரும் உமக்கு சேவை செய்வோம். நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஆட்சியில் மகிழ்ச்சியா இருப்போம் என்று சொன்னார்கள். அப்படிதானங்க ஒவ்வொரு முறையும் புது கவர்மெண்ட் வரும்போது பழைய கவர்மெண்ட் செய்த தவறெல்லாம் எடுத்து காண்பித்து அல்லது இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லி அதை விட நன்றாக ஆட்சி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? சோ அந்த வார்த்தை கேட்ட ரெகொபெயாம் நல்ல வேலை செய்தார். திரும்பவும் வாருங்கள் சொல்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பன் காலத்தில் இருந்த முதியோரோடு ஆலோசனை செய்து அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும், இப்படி வந்து ஜனங்கள் என்ன கேட்கிறார்கள், அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார். பாருங்க, உங்களுக்கு இன்னும் ரெகொபெயாம் எங்க இருக்கிறார் என்று சொல்லவில்லை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் நாளாகவும் 12ஆம் அதிகாரத்திலும் இந்த ரெகொபெயாமை குறித்து பார்க்க முடியும். முதலாவது 1 ராஜாக்களின் 12ஆம் அதிகாரத்தில் ரெகொபெயாம் ராஜாவான பிறகு என்ன நடந்தது என்ற காரியத்தை இங்க பார்க்கிறோம். பாருங்க, அவர் ராஜாவான பிறகு அந்த யெரொபெயாமோடு இருந்த அந்த பெரியவர்கள் அனைவரும் கூட, அந்த சபை மக்கள் எல்லாரும் ரெகொபெயாம் இடத்துக்கு வந்து, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மீது சுமத்தினார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர்கள் மீது வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். நாங்கள் அனைவரும் உம்மை சேவிப்போம் என்று சொன்னார்கள். நல்லபடியாகத்தான் சொன்னார். 3 நாட்கள் பொறுத்து வாருங்கள், நான் திரும்ப என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். அதற்குள்ளே தகப்பனிடத்திலிருந்து அனுபவம் உள்ள முதியவர்களை வரவழைத்தார். அதுவரைக்கும் நன்றா இருக்கிறது. சொந்தமாய் தேவனோடு அனுபவம் இல்லாதவர்கள், சொந்தமாய் தேவனை கேட்டு அறிய முடியாதவர்கள், குறைந்தது தேவனோடு உறவாடுகிற தேவ ஊழியர்களிடத்தில் அல்லது அனுபவம் உள்ளவர்களிடத்துல, ஜெபம் செய்கிறவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்வது, அவங்க அறிவுரைகளை பெறுவது என்பது, அவர்கள் நடத்துதலின்படி நடப்பது என்பது ரொம்ப சிறந்த விஷயங்க. நல்லபடியாக தான் யோசித்தார். முதலிலே அழைப்பித்து அவர்களை கேட்டார். அந்த பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், 7ஆம் வசனங்க, நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரா இருப்பார்கள். உம்மிடத்தில் வந்த ஜனங்களோடு மென்மையாக பேசுங்கள். அவர்களுக்கு நீங்க சர்வீஸ் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். அவர்கள் கஷ்டங்களை கேட்டு அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். என்னென்ன அவர்களுக்கு சுமையாக இருந்ததோ கடந்த ஆட்சியிலே, கடந்த ராஜாவின் ஆட்சியிலே, சாலமோனின் ராஜ்யத்திலே, அவைகளை நீர் அலட்சியம் செய்தால், பாருங்க, நீங்க அவங்க டாக்ஸ் குறைத்து விடுங்க. என்னங்க, இன்டைரக்டா ரெக்வெஸ்ட் செய்தது போல தெரிகிறது. ஆமாங்க, யாரா இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நாம் நன்மை செய்தால் தானே, மிக முக்கியமாய் மென்மையாக பேசினால் தானங்க. அதிகாரம் வந்த உடனே குரலே மாறிவிடும். ஒரு சிலருக்கு அவங்க பேசும் விதமே மாறிவிடும். அகங்காரம் என்பது ரொம்ப ஆபத்து நிறைந்ததுங்க. ரெகொபெயாமுக்கு இங்க பாருங்க, இங்க முதியவர்கள் பெரியவர்கள் சொன்னார்கள், நீ அந்த ஜனங்களோடு நல்வார்த்தைகளை பேசு, அன்போடு பேசு என்று நல்ல அறிவுரை கொடுத்தார்கள். ஆனால் இந்த ரெகொபெயாமுக்கு இது பிடிக்கவில்லை. ஒரு சிலருக்கு சில அறிவுரைகள் பிடிக்காது. என்னங்க, அநேகருக்கு இன்றைக்கு தாழ்த்திக்க சொன்னால் பிடிக்காது, தியாகம் செய்ய சொன்னால் பிடிக்காது, பாடுபட சொன்னால் கஷ்டப்பட்டு உழை என்றால் முடியாது. கஷ்டப்படாமல், பாடுபடாமல், தாழ்த்திக் கொள்ளாமல் எப்படி உயர்த்தப்பட முடியும்? எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ரெகொபெயாமுக்கு அது பிடிக்காமல் வேறு சிலரை அழைத்துக் கொண்டார். யாரை? அவரோடு வளர்ந்த வாலிபர்களை. அவரோடு வளர்ந்த வாலிபர்களை அழைத்துக் கொண்டு, இதோ இப்படியாக சொல்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய அறிவுரைகளை கேட்கிறார். அவர்கள் என்ன சொன்னார்கள்?
என்னுடைய தகப்பனார் இடுப்பை பார்க்கிலும் என்னுடைய சுண்டு விரல், அப்படி என்றால் அவரை விட என்னுடைய சுண்டு விரலே இன்னும் அது கடினமாக இருக்கும். அவர் செய்ததை விட இன்னும் கடினமாய் உங்களை நான் ஆட்சி செய்வேன், இன்னும் உங்கள் மீது அதிகாரம் செலுத்துவேன் என்று உறுதியாக சொல்லு. அப்போதுதான் உனக்கு அதிகாரம் இருக்கும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, அன்போடு சொன்னால் மதிக்க மாட்டார்கள் என்று அகங்காரத்தோடு அதிகாரத்தோடு சொல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். அன்பினால் தான் நாம் ஒரு நபரை கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்க முடியும். அன்போடு தான் குடும்பத்தை கட்டிக்கொள்ள முடியும். அன்பினால் தான் நாம் எல்லாரையும் ஆளுகை செய்ய முடியும், எல்லாரையும் ஒரு 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 வழியில கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமா இருக்கிறது இல்லைங்க. சட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அதை பின்பற்றுகிறவர்கள் இல்லை. ஒரு தேவ ஊழியன் சொன்னார், I want to build my ministry on discipline, but the Lord wanted me to build the ministry on love. Because where there is discipline, there will be only discipline. Where there is love, there is both discipline and love as well என்று சொன்னார். புரிஞ்சுதா? தேவனுடைய ஊழியத்தை ஒரு ஒழுக்கத்தோடு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்படியாக நான் நினைக்கிறேன். ஆனால் தேவன் என்னை அன்போடு ஊழியம் செய்ய சொல்கிறார். ஏனென்றால் அன்பு என்பது எங்க இருக்குமோ அந்த இடத்துல பாருங்க, இந்த இரண்டும் அன்பும் ஒழுக்கமும் கூட இருக்கும். வெறும் ஒழுக்கம் மாத்திரம் என்றால் அங்க வெறும் ஒழுக்கம் தான் இருக்கும். ஆனால் எங்க அன்பு இருக்கிறதோ அங்க அன்பும் இருக்கிறது, ஒழுக்கமும் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் அன்பு இருக்க வேண்டும். வெறுமனே ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினில் என் பிள்ளைகளை வளர்த்தேன் என்றால் மொரடர்கள் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ராஜ்யத்தை ஆளுகை செய்யும் ராஜாவுக்கு சாந்தம் இருக்க வேண்டும், அவர் எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனால் இந்த வாலிபர்கள் சொன்ன அறிவுரை இவனுக்கு பிடித்தது. கடினமாக பேசு, உன் டிகினிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும், நான் ராஜாவா இருக்கிறேன் என்று அவர் அப்படியே சொல்லிவிட்டார். அங்க என்னங்க, அப்படியே சொன்ன போது என்ன ஆனது என்று தெரியுமா? நமக்கு இங்க விவரமா சொல்வதற்கு நேரமில்லை. ஆகவே நீங்க திரும்பவும் இதை வாசிங்கள். ராஜாக்களின் 1 ராஜாக்களின் 12ஆம் அதிகாரம், அதே போல 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரத்திலும் கூட வாசித்தால் ரெகொபெயாமின் சரித்திரம் 2-3 அதிகாரங்களை வாசித்தால் அங்கே புரியும். அந்த ஜனங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றார்கள். யெரொபெயாமை தெரிந்து கொண்டு 10 கோத்திரத்து மக்கள் அவனை அவர்கள் மீது ராஜாவாக செய்து கொண்டார்கள். வெறும் 2 கோத்திரங்கள் மாத்திரமே இந்த ரெகொபெயாம் ராஜாவினிடத்தில் இருந்து விட்டார்கள். பாங்க, ராஜ்யங்கள் பிரிக்கப்படுவதற்கு, குடும்பங்கள் உடைந்து போவதற்கு, சபைகள் பிரிந்து போக காரணம் அதிகாரம் செய்கிறவர்களே, எடுத்துக்காட்டா இல்லாதவர்கள், அன்பில்லாதவர்கள், தாழ்மை இல்லாதவர்கள். ரெகொபெயாம் தேவன் தனக்கு தந்த ஆசீர்வாதங்களை சொந்த கைகளால் அழித்துக் கொண்டார். ஆனாலும் தேவன் இரக்கம் செய்தார் தாவீது நிமித்தம். 2 கோத்திரங்களுக்காவது அவன் ராஜாவாக இருந்தான். 10 கோத்திரங்கள் அவர்கள் இருந்தாலும், 2 கோத்திரங்களே இவனிடத்தில் இருந்தாலும் ரெகொபெயாம் ஸ்திரப்பட்டான், பலப்பட்டான். ஆனால் அந்த பகை என்பது அவனுடைய இருதயத்தில் இருந்து விட்டது. எப்பொழுதும் அவர்களோடு யுத்தம் செய்ய தொடங்கிவிட்டான். அது மாத்திரமல்ல, தேவனை மறந்து விட்டான். இது ரொம்பவும் கொடுமை. தேவனுடைய வசனம், நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டான். தேவனுடைய பக்கத்திலிருந்து தன் மனது அது திரும்பி போய்விட்டது. அவ்வளவுதான், தன்னுடைய அழிவு தொடங்கிவிட்டது. பயந்தாங்கோலியாகிவிட்டான். ஜனங்களுக்கு பயந்து போய் ஓடி போவதற்கு முயற்சிக்கிறான். கடைசிக்கு எடகுடமாய் ஒரு 17 வருஷங்கள் எப்படியோ ராஜாவாக அரசாண்டானே தவிர நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மிக முக்கியமாய் விருத்தி அடையாமல் இருந்த பெரிய ராஜ்யத்தை 2ஆக பிளக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டான். நஷ்டம் போனான். கவனியுங்கள், தேவனுடைய துணை இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம எதையும் பின்பற்ற முடியாது. நீங்க யாருடைய அறிவுரை விரும்புகிறீர்கள்? அனுபவங்கள் நிறைந்திருக்கிற பெரியவர்கள் அறிவுரைகள், அல்லது இன்றைய வாலிபர்கள், இளையவர்கள் கொடுக்கிற அறிவுரைகளா? இன்றைக்கு வாலிபர்கள் கெட்டு போக காரணம்
அவர்கள் பெரியவர்களுடைய வார்த்தையை மறுக்கிறார்கள். அவர்கள் பெற்றோருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் என்கிறார்கள். உலக ரீதியாக அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை அழித்தே கொள்ளுகிறார்கள், கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். வாலிபனே, தேவனுடைய வார்த்தை கேள். நீதிமானனை அழிப்பது எனக்கு தைலாபிஷேகம் என்றார் தாவீது. அதனால்தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த கண்டிப்புகள் எடுத்துக்கொண்டு அவர் திருத்திக் கொண்டார். அறிவுரைகளை தேவனிடத்துக்கு சென்று கேட்பது இன்றைக்கு நமக்கு எவ்வளவு அவசியம். எந்த மனிதனும் சரியான யோசனை கொடுக்க மாட்டான். மனிதர்களிடத்துக்கு சென்று அறிவுரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனோடு சரியா இருந்தார், உன் இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொண்டார், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் இருக்கிறார். நீங்க எந்த முடிவு எடுக்க வேண்டியிருந்தாலும், எந்த பதில் யாருக்கு கொடுக்க வேண்டியிருந்தாலும், எந்த சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருந்தாலும், தயவு செய்து இன்றையிலிருந்து பெரியவர்களிடத்துல போனாலும் இன்றைய பெரியவர்களுக்கு அவ்வளவு விசுவாசம் இருப்பதில்லை. பாஸ்டர்மார்களிடத்துக்கு சென்றாலும் சுயநலம் காணப்படுகிறது. வாலிபர்களிடம் சென்றால் அழிவின் வழிகள் உலக வழிகளே தெரிகிறது. இந்த உலக சம்பந்தமான ஜோதிடர்களிடத்திற்கோ குறி சொல்கிறவர்களிடத்துக்கோ சென்றால் உன் வருங்காலம் எல்லாம் இருளாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். உன் மீது பார்வை கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். உனக்கு ஆலோசனை சொல்லும் ஆண்டவர் இருக்கிறார். ஆலோசனை சொல்லவே பரிசுத்த வேதம் நமக்கு இருக்கிறது. தேவ சித்தத்தை அறிவது, அவருடைய வசனத்தின்படியாக நம்ம நடப்பதும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ராஜாவாகும் போது அப்படி செய்வேன் என்று சொல்ல வேண்டாம். நாமும் கூட ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் சேர்க்கப்பட்டோம். அந்த காலத்தில் உலக சம்பந்தமான ராஜ்யங்களுக்கு அவர்கள் ராஜாக்கள். ஆனால் நாம் பரலோக ராஜ்ய பிரதிநிதிகளாய், அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக, அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டாம். உலகத்தார் அறிவுரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீ 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 பிடிவாதம் பிடிக்கிறவனா இருக்க வேண்டாம். அகங்காரியா இருக்க வேண்டாம். நீ தாழ்மையும் சாந்தமும் கொண்டிருந்தால் நீ அநேகரை சம்பாதித்துக் கொள்வாய். சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இன்றிலிருந்து ஆண்டவரே, தாழ்மையோடு பேசுவதற்கு, பணிவோடு பேசுவதற்கு, அன்போடு பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்வது, ஒவ்வொரு விஷயத்திலும் உம்முடைய பாத சமூகத்தில் வந்தும் சித்தத்தை அறிய எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவர் கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ரெகொபெயாமை போல தவறான முடிவுகளை எடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்கிறவர்களாக இல்லாமல் உலகத்தின் பக்கம் திரும்பி தேவ காரியங்களை கெடுக்கிறவர்களாக, தேவ சித்தத்தை, தேவ நிர்ணயங்களை விட்டுவிடுகிறவர்களா நாங்கள் இல்லாமல் எந்த நாளுக்கு அந்த நாள் உம்முடைய பாத தண்டையில சேர்ந்து பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல் பூமியிலும் உம் சித்தம் நிறைவேற கடவுது என்ற வார்த்தை என் வாழ்க்கையில உம்முடைய சித்தமே நிறைவேறுவதாக என்று உம் எண்ணங்களை அறிந்து, உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து உம்முடைய வருகை வரை எங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே இருக்கிற புத்தியீனர்களை, அவிசுவாசிகளை உம்முடைய பக்கம் திருப்பும்படியாக, உம்முடைய ஞானத்தோடு வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். எப்பொழுது எந்த அறிவுரை வேண்டுமென்றாலும், எப்பொழுது எந்த யோசனை வேண்டுமென்றாலும் நமக்கு நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார், வெளிப்படுத்தும் ஆண்டவர் இருக்கிறார், அறிவிக்கின்ற தேவனுடைய வசனம் இருக்கிறது. மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், தேவ சித்தத்தில் நடவுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. டாக்டர் ஜே பால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலையில் உங்களே இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன்.
தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நீங்களும் கூட கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்க கேளுங்கள். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.